கிறிஸ்து இயேசுவுக்குள் மிக பிரியமானவர்களே, அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை ஆகிய இந்த நாளை நம் காணும்படி கடவுள் நமக்கு ஜீவன் பலன் சுக தந்து நம் ஆயுள் நாளோடு ஒரு நாளை கூட்டி அவருடைய பரிசுத்த சமூகத்தில் நன்றியோடு அவரை போற்றி ஆராதிக்க கிருபையும் பாக்கியம் தந்திருக்கிறார். கடவுள் நமக்கு தந்திருக்கிற இந்த நல்ல தருணத்திற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கடவுளுக்கு நன்றி சொல்லி துதிகளையும் தோத்திரங்களையும் ஏறெடுப்போம். இந்த அதிகாலை தொழுகையில் நேரடியாகவும் முகநூல் வழியாகவும் பின்பு இணையதள வழியாகவும் இணைகிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த பிரார்த்தனையினுடைய ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய திரியேக கடவுளுடைய நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் பரிசுத்த பிதாவே, மகிழ்ச்சியான இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். மீண்டும் ஒரு புதிய நாளை எங்களுக்கு கிருபையாய் தந்தீர். இந்த நாள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய பொழுதாய் அமைய ஆண்டவர் நிற்கிருபை தாரும். கடவுள் கிறிஸ்துவின் வழியாக எங்களிலே வைத்திருக்கிற பேரன்பை உணர்ந்த மக்களாய் நன்றியோடு வாழ்வதற்கு, விசுவாசத்திலே வளர்வதற்கு தேவன் அருள் தாரும். வரைத்திருக்கிற அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். இந்த தொழுகையிலே நாங்கள் பாடுகிற பாடல்கள், கேட்கிற வசனங்கள், ஏறெடுக்கிற ஜபங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க அருள் தாரும். உம்முடைய அருள் பிரசன்னத்தினால் எங்களை நிறைத்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். 131வது பாடல்.
62வது சங்கீதத்திலே முதல் 8 வசனங்களை நாம் முறைமுறையாக படிப்போம். பாடல் புத்தகத்திலே 173வது பக்கம். சங்கீதம் 62. கடவுளையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவராலே என் இரட்சிப்பு வரும். ஒருவனை கொல்ல வேண்டும் என்று நீங்கள் அனைவரும் எதுவரைக்கும் அவன் மேல் பாய்ந்து வருவீர்கள்? சாய்ந்து சுவருக்கும் இடிந்த மதிலுக்கும் ஒப்பாவீர்கள். என் ஆத்துமாவே, கடவுளையே நோக்கி அமர்ந்திரு, நான் எதிர்பார்க்கும் இரட்சிப்பு அவராலே வரும். என் இரட்சிப்பும் என் மகிமையும் கடவுளிடத்திலேயே இருக்கிறது. என் பலமான கண்மலையும் என் அடைக்கலமும் கடவுளிடத்தில் இருக்கிறது. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரில் நம்பிக்கை வையுங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தில் ஊற்றிவிடுங்கள். கடவுள் நமக்கு அடைக்கலாம். பிதாவுக்கு, குமாரனுக்கு, பரிசுத்தாவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியில் இப்போது எப்போதுமான சதா காலங்களாக இருக்கிறபடியே ஆமீன். நான் வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட முதலாவது வேத பகுதி தூய பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2வது நிருபம் 1ஆம் அதிகாரம் 10 துவங்கி 14 முடிவுள்ள வசனங்கள். 2 தீமோத்தேயு 1 10 முதல் 14 முடிவுள்ள வசனங்கள். தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 14 முடிய. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகுதலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. இவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதியருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன். அதே நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன். ஆயினும் நான் வெட்கப்படுவதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். நீ கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கைக்கொண்டு இரு. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள் என்பதே. வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட நற்செய்தி வேத பகுதி தூய லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் 5 முதல் 10 முடிவுள்ள வசனங்களை வாசிக்க கேட்கலாம். லூக்கா 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல். பின்பு அப்போஸ்தலர் ஆண்டவரிடம், எங்களுக்கு அதிக விசுவாசம் தாரும் என்றார்கள். ஆண்டவர், கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை பார்த்து, நீ வேரோடு பிடுங்கொண்டு கடலில் நடப்படு என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். மேலும் உங்களில் ஒருவனுடைய அடிமை உழுது அல்லது மந்தையை மேய்த்து வயலிலிருந்து வரும்போது, எஜமான், நீ உடனே வந்து சாப்பிட உட்காரு என்று அவனுக்கு சொல்லுவானோ? நீ எனக்கு சாப்பாடு ஆயத்த பண்ணி அறையை கட்டிக்கொண்டு நான் போஜனம் பண்ணி தீரும் மட்டும் எனக்கு பணிவிடை செய், அதற்கு பின் நீ சாப்பிடலாம் என்று அவனுக்கு சொல்வான் அல்லவா? தான் கட்டளையிட்டவைகளை அந்த வேலைக்காரன் செய்ததற்காக அவனுக்கு உபசார வார்த்தைகளை சொல்வானோ? அப்படி செய்ய மாட்டான். அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் செய்து முடித்த பின்பு, நாங்கள் பிரயோஜனமற்ற அடிமைகள், செய்ய கடமைப்பட்டிருந்ததைத்தான் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார் என்பதே. திருமறை பகுதிகளை படிக்கிடம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச அறிக்கை முறைமையின்படி நாம் அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தை படைத்த சர்வ வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உட்பவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து பொந்திய பிலாத்திற்கு கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3 நாள் மரித்திருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கு ஏறி சர்வல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பாசத்தை வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உருளோரையும் மருத்துவரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியான விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்த ஆண்டிய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர வீழ்த்துதலும் நித்திய ஜீவனுடன் விசுவாசிக்கிறேன்.
ஆமேன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். இந்த காலை வேளையிலும் சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி நான் வாசிக்கிட்ட நற்செய்தி பகுதி லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் 5வது வசனம். பின்பு அப்போஸ்தலர் ஆண்டவரிடம், எங்களுக்கு அதிக விசுவாசம் தாரும் என்றார்கள் என்பதை. ஜெபிப்போம். எங்களே சீக்கிரம் எங்கள் நல்ல கடவுளை, மகிழ்ச்சியான இந்த காலை பொழுதிலும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அதிக விசுவாசத்தை தாரும் என்று உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை கொண்டு கடவுள் எங்கள் விசுவாசத்தை பெருகச் செய்ய தூயாவியானவர் கொண்டு வழிநடத்தும். கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, அக்டோபர் மாதம் சீர்திருத்தலுக்கு அடித்தளமாக அமைந்த நாட்கள். நம்முடைய வாழ்க்கையிலே சீர்திருத்தலுக்கு சீர்படுத்துவதற்கு அடித்தளமாக இருக்கிறது விசுவாசமே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்கிற ஆபக்குக் தீர்க்கருடைய வார்த்தை. அதை பவுலப்போஸ்தலன் ரோம திருச்சபைக்கு எழுதின 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் குறிப்பிட்டு விளக்குகிற பகுதி லுத்தருடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை திருப்பி பார்க்க தூண்டியது. விசுவாசம், உண்மையான விசுவாசம் என்ன என்பதை தன்னுடைய வாழ்க்கையை ஆழமாய் புரிந்து கொள்ள செய்தது. அருமையான இன்றைக்கும் சீர்திருத்தல் மரபு திருச்சபை விசுவாச சமூகமாக இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்டது என்பதை உரசி பார்க்க வேண்டிய தருணத்திலே நாம் இருக்கிறோம். அப்போஸ்தலர்களைப் போல ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசத்தை பெருகச் செய்யும் என்று கெஞ்சுகிற மக்களாய் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க ஆண்டவரால் நாம் அழைக்கப்படுகிறோம். காரணம், நாம் கடவுளிடத்தில் கொண்டிருக்கிற விசுவாசம்தான் நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சி நிறைந்த, நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையாக வெளிச்சம் வீச செய்கிறது. ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் நமக்குள் ஆரம்பித்திருக்கிற அந்த விசுவாசத்தை சோதித்து பார்க்க அழைக்கிறார். எபிரேயர் ஆசிரியர் சொல்லுகிற பொழுது, விசுவாசம் என்பது 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே கடவுள் நமக்கு விசுவாசத்தை தருகிறார். கடவுளால் தரப்படுகிறதால் விசுவாசமே தவிர நாம் பெற்றுக்கொள்ளுகிற அல்லது நாம் எடுத்துக்கொள்ளுகிற ஒன்று அல்ல விசுவாசம். பல வேளைகளிலும் நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் ஆண்டவரை நாம் விசுவாசிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு அருள் தருகிறார். காரணம், அவர்தான் விசுவாசத்தின் அடித்தளம். விசுவாசம் என்றால் என்ன? அது சொல்கிற பொழுது அதற்கு எபிரேயர் ஆசிரியர் காணப்படாதவைகளை குறித்த உறுதியான நம்பிக்கை. அப்படி என்று சொன்னால் காணப்படாத எதை குறித்த உறுதியான நம்பிக்கை. பவுலப்போஸ்தலன் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிற அது 2ஆம் கடிதம் 1ஆம் அதிகாரத்தில் விசுவாசத்தை குறித்து பவுல் தெளிவாக தீமோத்தேயுவோடு பகிர்ந்து கொள்கிறதை பார்க்கிறோம். உண்மையாக விசுவாசம் என்பது நான் வாசித்தோமே 62ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் முழுக சொல்லுகிறான், கடவுள் தான் என் ரட்சிப்பு என்ற முழுமையான நம்பிக்கை. கடவுள் அல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை. அவர் என்னை மீட்கிறவர், எனக்கு உதவி செய்கிறவர், என்னை ரட்சிக்கிறவர். 62ஆம் சங்கீதம் முழுவதையாக நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். கடவுள் ஒருவரே ரட்சகர், ரட்சிக்கிறவர், நம்மை மீட்கிறவர், நம்மை காக்கிறவர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானே, கடவுள் நம்மை ரட்சிக்கிறார். ரட்சிப்பதற்கு கிறிஸ்து வழியாய் அன்பு கூறுகிறார். ஆவியானுடைய உதவியினாலே ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ துணை செய்கிறார் என்று நாம் நம்பிக்கை கொள்ள அழைக்கப்படுகிறார். அந்த விசுவாசத்தை கடவுள் நமக்கு தருகிறார். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பவுலப்போஸ்தலன் சொல்லுகிற பொழுது, பசுத்த ஆவியின் உதவியின்றி ஒருவரும் இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கை செய்ய முடியாது என்று சொல்லுகிறார். நாம் இந்த ஆலயத்தில் கடந்து வந்திருக்கிறோம், அல்லது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து பாடுகிறோம்,
அல்லது இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் விசுவாசிக்கிறோம். இதெல்லாமே மனித இயல்பால் கூடாத காரியம். ஆகவே ஆவியானவர் தாம் கடவுளே நமக்கு விசுவாசத்தை தந்து அந்த விசுவாசத்தை அதிகப்படுத்தி அந்த விசுவாசத்திலே வளர்வதற்குரிய ஆற்றலை நமக்கு தருகிறார். இதை புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். அதுதான் பவுல் சொல்கிறார், பரிசுத்த ஆவியினாலே உதவியின்றி இயேசுவை ஆண்டவர் என்று ஒருவரும் அறிக்கை செய்ய முடியாது. நான் நம்முடைய விசுவாசத்தை 3 விதமாக அறிக்கை செய்கிறோம். அப்போஸ்தல விசுவாச அறிக்கை என்றும், அத்தனேசியாஸ் விசுவாச அறிக்கை என்றும், நீசியா விசுவாச அறிக்கை என்று நாம் அறிக்கை செய்கிறோம். இந்த விசுவாசத்தை எல்லாம் நாம் அறிக்கை செய்கிற பொழுது கடவுளை நாம் உளமாற புரிந்து நம்பிக்கையோடு அது விசுவாசத்தை அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொன்னால் கடவுளுடைய உதவி ஒத்தாசையின்றி நம்மால் அறிக்கை செய்ய இயலாது. ஆனால் இன்றைக்கி நம்முடைய விசுவாசம் என்பது வெறும் உதட்டளவில் இருக்கிறது. ஆகவேதான் ஆண்டவர் இன்றைக்கி நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்முடைய விசுவாசத்தை அதிகப்படுத்தி கொள்ள ஆண்டவரிடத்திலே கெஞ்சும்படி நாம் அழைக்கப்படுகிறோம். எபேசியர்கள் நிறுவத்திலே பவுல் சொல்லுகிற பொழுது 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். இது கடவுளுடைய உங்களால் உண்டானதல்ல. நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து நமக்கு சம்பாதித்து தந்திருக்கிற அந்த ரட்சிப்பு, அதில் இருக்கிற நம்பிக்கை, இது நாம் சம்பாதித்ததல்ல, நாம் தேடி கண்டுபிடித்ததும் அல்ல, நாம் நமக்கு சொந்தமாக்கி கொண்டதும் அல்ல. அது பவுல் அழகாக சொல்கிறார், உங்களால் உண்டானது அல்ல, கடவுளுடைய ஈவு. அதைத்தான் நாம் அவருடைய இரக்கம் என்றும் கடவுளுடைய உன்னதமான கிருபை என்பதையும் நாம் உணர்கிறோம். ஆகவே கடவுளுடைய கிருபை என்னிலே அபரிமிதமாய் பெறுகிற பொழுது நான் விசுவாசத்திலே வளர்கிறவனாக இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆகவே இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு, அந்த கிருபையின் விசுவாசத்திலே நாம் வளர அழைக்கப்படுகிறோம். அந்த விசுவாசம் நம்மை பிழைக்க செய்ய ஆபகுக்கு சொல்கிற பொழுது விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அந்த விசுவாசம் நம்மை உயிர்ப்பிக்கிறது, அந்த விசுவாசம் நம்மை வாழச் செய்கிறது, அந்த விசுவாசம் நம்மை ஆற்றல் படுத்துகிறது. திமோத்தேயுக்கு பவுல் சொல்லுகிற பொழுது திமோத்தேயு சொல்லுகிறார், நீ அந்த பொருள் கடவுள் உனக்கு தந்திருக்கிற அந்த விசுவாசம் அதை விட்டு விடாதே. காரணம் அது உன்னுடைய பாட்டி, உன்னுடைய தாய், அதன் வழியாக அந்த விசுவாசம் உனக்கு கடவுள் பகிர்ந்து தந்திருக்கிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் கடவுள் வார்த்தையின் வழியாக, அவருடைய சுவிசேஷத்தின் வழியாக கடவுளுடைய வார்த்தைகளை நாம் கேட்கிற பொழுது அந்த விசுவாசத்தை நம்மிலே பெருகச் செய்கிறார். ஆகவேதான் இயேசுவின் இடத்துல சீஷர்கள் அப்போஸ்தலர் கேட்கிறார்கள், எங்கள் விசுவாசம் பெருகச் செய்யும், அதிக விசுவாசத்தை எங்களுக்கு தாரும் என்று கேட்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஏன் இந்த கேள்வி இன்றைக்கு அர்த்தமுள்ளதாக இருக்கிறது என்று சொன்னால், பல வேளைகளிலும் நாம் விசுவாசிகளாக இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள், நெருக்கடிகள், பாடுகள், துன்பங்கள், வேதனைகள் வருகிற பொழுது நம்முடைய விசுவாசத்தை விட்டு விலகி போகிற மக்களாக இருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி போகிற மக்களாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அல்லது பவுல் அல்லது பகுதியிலே எல்லாம் சொல்கிறது, விசுவாசம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மகிழ்ச்சியாக இருக்கிற பொழுது வெளிப்படுகிறது அல்ல. துயரங்கள், இன்னல்கள், பாடுகள், சிறையிருப்புகள், இதிலே நாம் எப்படி ஆண்டவரிலே நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கசப்பான அனுபவங்கள் வருகிற பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்கள், நிகழ்வுகள் வருகிற பொழுது, நாம் கைவிடப்பட்டோம் என்று உணர்கிற பொழுது, திசை தெரியாமல் தடுமாறி நிற்கிற பொழுது, இந்த தருணங்களிலே நாம் வெளிப்படுத்துகிற விசுவாச வாழ்க்கை, அதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். 62ஆம் சங்கீதத்திலே அந்த விசுவாசத்தை தான் சங்கீதக்காரர் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் சொல்கிற, மனுஷர் என்னை படுகுழியில் எனக்கு விரோதமாக எல்லாம் செய்கிறார்கள், ஆனால் நான் கடவுளை மட்டுமே நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த விசுவாச வாழ்க்கை தீமோத்தேயுவுக்கும் இருந்தது. தீமோத்தேயு குறித்து சொல்கிற பொழுது, நீ பாடு அனுபவி, துன்பத்தை செய், உன்னுடைய வாழ்க்கையில் எந்த நெருக்கடியானாலும் சரி அதை நம்பிக்கையோடு எதிர்கொள் என்று சொல்லுகிறார். அந்த விசுவாசம் உன்னிலே இருக்கிறது என்பதை பவுல் உணர்கிறார்.
அவன் சொல்லுகிறார் 2 தீமோத்தேயு 1:6 சொல்லுகிறார், அந்த விசுவாசத்தை நீ அனல் மூட்டி எழுப்பு. உன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தருணங்களிலே நீ உன் விசுவாசத்தை அனல் மூட்டி எழுப்பு என்று சொல்லுகிறார். ஏன்னு சொன்னால் அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையை அது மகிழ்ச்சி நிறைந்ததாக மாற்றுகிறது. மனதின் கண்ணாடி முகம் என்று சொல்லுவார்கள். அதே போல நம் உள்ளத்தில் இருக்கிற கடவுளில் இருக்கிற அந்த விசுவாசத்தின் வெளிப்பாடு தான் நம்முடைய வாழ்க்கை. ஆகவே நான் வாசித்த நற்செய்தியின் பகுதியிலே 17ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கிற பொழுதே அது சொல்கிறார், இடரச் செய்கிற காரணங்கள். விசுவாசத்திலே இடரச் செய்கிற காரணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும். சூழல்கள் ஏற்படும், நெருக்கடிகள், கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில். ஆனால் அதையெல்லாம் கடந்து நாம் எந்த அளவிற்கு உறுதியோடு ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கிறோம் என்பதிலே கடவுள் நமக்கு தந்திருக்கிற விசுவாசம் அளவிடப்படுகிறது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடறுவதற்கு நீங்கள் காரணமாக இருந்தால். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசம் இடறி போகிற தருணங்களிலே கிறிஸ்து நமக்கு துணையாக இருக்கிறார். சொல்லுகிற பொழுது நான் வாசிக்கிறோம், லூக்கா 17ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே சொல்லுகிற பொழுது 7ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், இந்த சிறியரில் ஒருவருக்கு விசுவாசத்தை இடரச் செய்ய ஒருவன் காரணமாக இருந்தால் அவனுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை என்ன என்று பாருங்கள், என்ன என்று பாருங்கள். அப்படி என்று சொன்னால் கடவுள் எந்த அளவிற்கு நம்மில் இருக்கிற விசுவாசத்தை அவர் காத்து கொள்ளுகிறார். கடவுள் நமக்கு தந்திருக்கிற அந்த விசுவாசத்தில் நம்மை உறுதிப்படுத்துகிறார். கடவுள் நமக்கு தந்திருக்கிற அந்த விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில் பிரதிகூலமான சூழல்களில் பெருகச் செய்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். அது விசுவாசம். அது அழகாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன உவமை அழகாக சொல்லுகிறார். விசுவாசம் என்பது ஏதோ எங்கோ இருந்து நாம் பெற்று அல்லது ஏதோ ஒரு வினோதமான ஒன்று அல்ல. அழகாக ஆண்டவர் சொல்லுகிற எஜமானனுக்கும் வேலைக்காரனுக்கு இருக்கிற அந்த உறவை அழகாக சொல்லுகிறார். கீழ்ப்படிதலின் வழியாக கடவுளுடைய வார்த்தையை நம்பி நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிற செயல்கள் தான் கடவுளிலே இருக்கிற நம்முடைய விசுவாசத்தை பெருகச் செய்கிறது. அது சாட்சி பகரச் செய்கிறது. அழகாக அந்த பகுதியை ஆண்டவர் முடிக்கிற பொழுது 10ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அப்படியே நீங்களும் உங்களுக்கு இடப்பட்ட யாவற்றை செய்து முடித்த பின்பு நாங்கள் பிரயோஜனமற்றவர்கள், நாங்கள் பிரயோஜனமற்ற அடிமைகள், செய்ய கடமைப்பட்டிருந்ததை செய்தோம் என்று சொல்லுங்கள். அதுதான் விசுவாச வாழ்க்கை. ஒன்றுமில்லை, நாங்கள் அல்ல, கிறிஸ்து எங்களிலே செயல்படுகிறார். நாங்கள் வெறும் கடவுளுடைய கரங்களில் இருக்கிற கருவிகள் மாத்திரமே. அவர் எங்களை உபயோகப்படுத்துகிறார் என்கிற உணர்வும் சிந்தனையும் வெளிப்பாடும் தான் நம்முடைய விசுவாசம் நம்மை பெருகச் செய்கிறது. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நிறைந்த மக்களாக நாம் வாழ தூய ஆவியானவர் இந்த வார்த்தைகள் வழியாக நம்மிலே கிருபை செய்வாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய நினைவுகளையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்து வழி நடத்துவாராக. ஆமீன். 373வது பாடல்.
ஜெபிப்போம். நல் நம்பிக்கைக்கு ஆதாரமாக இருக்கிற பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல கடவுளே, கிறிஸ்துவின் வழியாக எங்கள் உள்ளங்களிலே விசுவாசத்தை பெருகச் செய்கிற தயவுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையின் இன்னல் துன்பங்கள் வேதனைகள் நிறைந்த தருணங்களிலும் ஆவியானுடைய உதவி ஒத்தாசை தந்து எங்கள் விசுவாசத்தை எங்களை பலப்படுத்துகிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை தந்து இதோ நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்கிற ஆண்டவரே விசுவாசத்தை எங்களுக்கு பகிர்ந்து தந்து எங்களை விசுவாசத்தில் பெருகச் செய்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அந்த விசுவாசம் எங்களை பிழைக்கச் செய்கிறது. அந்த விசுவாசம் ஆண்டவரே எங்களுக்கு இடரலற்ற வாழ்க்கையை எங்களுக்கு தருகிறது. அந்த விசுவாசம் எங்களுடைய வாழ்க்கையிலே கடவுளோடு கிறிஸ்துவோடு அவருடைய அன்பிலே ஐக்கியத்தில் எங்களை இணையச் செய்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து வாழ்வதற்கு நீர் கிருபை தாரும். ஆண்டவரே, நாங்கள் பிரயோஜனமற்ற அடிமைகள். நீர் எங்களுக்கு கட்டளையிட்டவைகளை நாங்கள் செய்தோ என்று எங்களை ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் கீழ்ப்படிதன் வழியாக உம்முடைய வசனத்திற்கு செவி கொடுப்பதன் வழியாக உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே நம்பிக்கை கொள்ளும் வழியாக எங்களை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிற உள்ளத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, இந்த கால வேளையிலும் உம்முடைய பரிசுத்த சமூகத்தை நன்றியோடு நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் கத்திற்க நோக்கி பாரும். அவர்களுடைய வாழ்க்கையிலே விசுவாசம் பெருகச் செய்ய ஆண்டவர் நீர் கிரியை செய்ய வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபை குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, குறிப்பாக தூர இடங்களிலே வெளியூர்களிலே கடற்கர தூர தேசங்களில் இருக்கிற குடும்பங்கள் உறவுகள் சொந்தங்கள் எல்லாரையும் கத்திற்க நோக்கி பாரும். அவர்களுடைய இருக்கிற இடங்களில் அவருடைய வாழ்வு குடும்பங்கள் உறவுகளை ஆசீர்வதியும். விசேஷமாக எங்கள் குடும்பங்களிலே காணப்படுகிற முதிர் வயது பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம். பலகீனங்களை ஆண்டவர் நீர் களைந்து விசுவாசத்திலே பலப்படுத்தி ஆண்டவரே தங்கள் வாழ்வின் இறுதி வரை கடவுளையே சார்ந்து வாழ அருள்தாரும். பெற்றோருக்கு பிள்ளைகள் வழியாக நல்ல பணிவிடைகளை தந்து பராமரிப்பை தந்து மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வுகளை தந்து ஆசீர்வதியும். பலகீனங்களோடு வியாதிகளோடு இருக்கிற மக்களை சந்தியும். பல்வேறு வியாதிகளின் நிமித்தமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறவர்கள், தொடர்ந்து சிகிச்சையில் இருக்கிற மக்கள் யாவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். கர்த்தர் நீர் விடுதலை நாயகனாக இருக்கிறேன், குணமாக்குகிற கர்த்தராக இருக்கிறேன். நாங்கள் நம்பிக்கையோடு நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருக்கு வேண்டிய சுகத்தை தந்து அற்புத விடுதலையை ஆண்டவர் தருவீராக. எங்கள் குடும்பங்களில் நீ தந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். உயர்கல்வி படிக்கிற ஆண்டவரே பிள்ளைகளோடு உடைய கிருபை இருக்கட்டும். வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சி செய்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வேலை வாய்ப்புகளை அமைத்து தாரும். குடும்ப வாழ்வுக்குள் இணைய ஆயத்தப்படுகிற எங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்ப வாழ்க்கை தாரும். குடும்ப வாழ்வு பிரவேசித்த எங்கள் பிள்ளைகளுக்கு அவருடைய குடும்ப வாழ்க்கை இனிதாயமே அருள் தாரும். புத்திர சிலாக்கிகளை தாரும். கர்ப்பஸ்திரிகளை ஆசீர்வதியும். சிறு பிள்ளைகள் கை குழந்தைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை வரங்களை தந்து ஆசீர்வதியும். ஆண்டவரே, உடைய ஊழியங்களை ஆண்டவரே செய்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். சுவிசேஷ பணிகள் நற்செய்தி பணிகளை ஆசீர்வதியும். எங்கள் ஆலயத்தில் நடைபெறுகிற எல்லா இறை பணிகளையும் ஆராதனைகளையும் ஊழியங்களையும் ஆண்டவர் நீர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதியும். திருச்சபையின் வாழ்வுக்காக வளர்ச்சிக்காக முன்னெடுக்கிற ஒவ்வொரு திட்டங்களையும் ஆண்டவரை செயல்படுத்த செயல்களை எல்லாம் கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதியும். குறிப்பாக வருகிற நாட்களில் நடைபெற இருக்கிற சுவிசேஷ வருடாந்திர கன்வென்ஷனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கிற தாசனை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும். கர்த்தாவே, பாடல்களை பாடுகிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் வரங்களினால் நிரப்பும். அநேகருக்கு அந்த கூடுகை ஆசீர்வாதமாக இருக்க எல்லாரும் திருச்சபை மக்களாக ஆண்டவரே நாங்கள் சொந்தங்களாக இந்த இடத்துல கடந்து வந்து நம்முடைய வார்த்தைகளை கேட்க கர்த்தர் எங்களை உற்சாகப்படுத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம். அனுகூலமான எல்லா காலச்சூழல்களை தாரும். ஆயத்தங்கள் எல்லாம் கர்த்தர் நீர் பொருட்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். இன்று தங்கள் பிறந்த தினங்கள் மற்றும் திருமண தினங்களை நன்றியோடு நினைந்து கடவுளுக்கு நன்றி சொல்லுகிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். கடவுள் தாமே ஒவ்வொருவருக்கும் தருகிற புதிய வருடம் ஆசீர்வாதம் நிறைந்திருக்க அருள் தாரும். ஆண்டவரே, திருவாளர் பிரகாஷ் சந்திர அவருடைய மகன் ஜூடாவுக்காக ஜெபிக்கிறோம். இன்று பிறந்ததினத்தை கொண்டாடுகிற அருள்பிள்ளையை ஆசீர்வதியும். ஞானத்திலும் தெய்வ கருவும் மனுஷ தெய்வங்களும் வளர்ந்து வர கிருபை செய்யும். விலகினங்கள் சோர்களை விலக்கி கல்வி வாழ்வுகளை ஆசீர்வதித்து பிள்ளை நிமித்தமாய் பெற்றோர் குடும்பங்கள் உறவுகள் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவர் நீர் அருள் தாரும்.
என்னென்ன தேவைகளோடு நம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோமோ கர்த்தர் எங்கள் தேவைகளை சந்தித்தார், எங்கள் விண்ணப்பங்களை கேட்டார் என்கிற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாங்கள் கடந்து செல்ல ஆண்டவர் அருள்தார். இந்த நாள் முழுவதையும் கர்த்தர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், பாதுகாத்துக் கொள்ளும், பராமரியும், தேவைகளை சந்தியும். எங்கள் தேசத்தையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தருகிற நல்ல மழை செல்வங்களுக்காக, வளமான வாழ்வுக்காக உமக்கு நன்றி. இயற்கையும் கர்த்தர் அனுகூலமாக்கித்தாரும். ஆபத்துகள், தீங்குகள், பொல்லாப்புகள், ஆண்டவர் நாசமோசங்கள் ஒன்றும் நேரிடாதபடி எங்களை காத்து கொண்டு ஆண்டவர் நன்மையினாலே நிறைத்தல். இந்த நாளும் எங்கள் அனைவருக்கும் நன்மை நிறைந்த ஒரு நாளாய் அமைய அருள் தாரும். எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். குறைகளை எல்லாவற்றை பொறுத்துக் கொள்ளும். கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராட்சியம் வருவதாக, உம்முடைய சித்த வரவிடத்திலே செய்யப்படுவது போல விலை செய்யப்படுவதாக. அன்ற வேண்டிய ஆகத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கண்ணாடிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் பாவனைகளுக்கு பண்ணி எங்களை சோதனைக்கு உட்பட தீமை எடுத்துக் கொள்ளும். ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளுடைய அன்பு, தூய ஆவியானுடைய அந்யோன்ய இடத்திலும் சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமீன். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.